கணவர் உடல் முழுக்க கத்தி குத்தால் ரத்தம் வழிந்தோடி இறந்து கிடக்க, மகனும் அருகிலேயே கதறி துடிதுடித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்க, படுக்கை அறையில் பெண் ஒருவர் கூலாக செல்போனில் ரீல்ஸ் பார்த்தபடி படுத்திருந்த வீடியோ காட்சி வெளியாகி பெங்களூருவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் பிரபல மயக்கவியல் நிபுணர். அவரது உடல் அருகே ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்த அவரது மனைவியோ பிரபல கண் மருத்துவ நிபுணர். கத்தி குத்தால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 8 வயது மகன் சிகிச்சையில் உள்ள நிலையில் இதன் பின்னணி தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவும் மறுநாள் புதன்கிழமை காலையும் டாக்டர் கிரணின் உறவினர்களும் நண்பர்களும் அவரது செல்போனில் அழைத்த போது டாக்டர் பிரியங்கா அட்டன் செய்து கணவர் கிரண் ஓய்வெடுத்து வருவதாகவும் பின்னர் வேலை விஷயமாக வெளியே சென்றிருப்பதாகவும் தொடர்ந்து மாறி மாறி பதிலளித்து சமாளித்து வந்துள்ளார். சந்தேகமடைந்த உறவினர்கள் புதன்கிழமை மாலை கர்நாடக பல்கலைக்கழக சாலையில் உள்ள ரங்கா ஸ்டெல்லா அபார்ட்மெண்டில் உள்ள 6வது தளத்தில் கிரண் பிரியங்கா தம்பதியரின் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கணவரும் மகனும் இரத்த வெள்ளத்தில் கிடக்க, டாக்டர் பிரியங்கா எந்தவித பதற்றமும் இல்லாமல் அவர்களுக்கு அருகிலேயே படுத்துக்கொண்டு தனது செல்போனை பார்த்து கொண்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை ஆணையர் சசிகுமார் தலைமையிலான போலீசார் வந்து பார்த்தபோது டாக்டர் கிரண் கத்தி குத்து காயங்களுடன் உயிரிழந்து கிடக்க, அவர்களது மன வளர்ச்சி குன்றிய 8 வயது மகன் கத்தி குத்து காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை அறிந்து அவசரமாக மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினர். சிறுவன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் வாக்குமூலம் அளிக்கும் நிலையில் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொலை பின்னணி குறித்து விசாரணையை மேற்கொண்டனர். அபார்ட்மெண்டின் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது சம்பவம் நடந்த நேரத்தில் கணவன், மனைவி மற்றும் சிறுவன் மட்டுமே அவர்களது வீட்டில் இருந்துள்ளனர். வெளியாட்கள் யாரும் வீட்டிற்குள் நுழைந்ததற்கான எந்த அறிகுறியும் இதுவரை இல்லை என்பது முதற்கட்டமாக தெரிய வந்தது. டாக்டர் பிரியங்கா தனது கணவரை கொலை செய்துவிட்டு மகனையும் கொல்ல முயற்சித்திருக்கிறார். ஆனால் அவர் இறந்து விட்டதாக நினைத்துள்ளார். நல்வாய்ப்பாக சிறுவன் பிழைத்துக் கொண்டார் என டாக்டர் கிரண் குடும்பத்தார் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து டாக்டர் பிரியங்காவை கைது செய்த போது அவர் தனக்குத்தானே இன்சுலின் செலுத்திக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தனது கணவரும் மயக்கவியல் நிபுணருமான டாக்டர் கிரணை கண் மருத்துவரான அவரது மனைவி பிரியங்கா என்ன காரணத்திற்காக கொலை செய்தார் அல்லது வேறு யாரேனும் காரணமா என்கிற ரீதியில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் வாசு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.